வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதான் கோச்சிங் யூடியூப் சேனல். இன்றைய வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரயில்வே எக்ஸாமினேஷன்ஸ் அதாவது நீங்கள் ஆர்பிஎஃப்ல கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்ஏ அதேபோல் குரூப் டி என்டிபிசி எக்ஸாமினேஷன்ஸுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா, அந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கான மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸஸில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய கிளாஸஸ் வந்து 5வது கிளாஸ். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 பார்ட் வீடியோ வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோஸை நீங்கள் இன்னும் பார்க்கல, நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் விச் இன் டிவைடட் 9, 8, 11 அண்ட் த 12 லீவ்ஸ் எ ரிமைண்டர் ஆஃப் 3 இன் ஈச் கேஸ். அதாவது 9, 8, 10 மற்றும் 12ஆல் வகுத்தால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் 3 நினைவூட்டல், அதாவது மீதின்னு சொல்கிறாங்களா அது. ஓகேவா? விட்டு செல்லும் குறைந்தபட்ச எண்ணெய் கண்டை. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதை வந்து நம்ம எப்படி எப்பவும் போல் டானாவது அப்படியே போட்ட வேண்டியதான். ஓகேவா? ஸோ அப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க? 9, 8, 10, 11. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், 9, 8, 10 அடுத்து 12. ஓகேவா? எஸ். ஸோ இதை தானே இதை வந்து பார்த்திங்கன்னா என்ன, நீங்கள் ஃபஸ்ட் நம்ம இது வந்து 2வது பல்ல போடலாம். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே 9 அப்படியே வரும். இது 4, 2, 8. இது வந்து பார்த்தீங்கன்னா 2, 10. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 12 இருக்கா? அப்போ 6, 2, 12 சொல்லிக்கலாமா? எஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே 9, 4, 5, 6 இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ மறுபடியும் என்ன போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் 2 போடுங்க. ஏன்னா 9 அப்படியே வந்துடும், 2, 4. ஓகே. ஸோ 5ங்கிறது அப்படியே வந்துடும், அடுத்து 6. ஓகேவா? ஸோ இது அப்படி இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 9, 2, 5, 6 இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு 2வது படி இனிமேல் போடுறதுக்கு அதிக வாய்ப்பு கிடையாது. நான் ஒன்று தான் 2 இருக்குது. ஓகேவா? ஸோ மிச்சப்படி இந்த 9, 6 இருக்கிறதுனால அப்போ 3வது படி போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போ 3, 9, 2, 5 அடுத்து 6 வந்து என்ன 2, 3, 6 போட்டுக்கலாமா? எஸ். ஸோ இன்னி அவ்வளோதான். சாரி, ஒரு 3 போட்டு இங்கே வந்து பார்த்தா 2வது பல்ல போடும்போது நம்ம 3 அடிக்கல பார்த்தீங்களா? அதான் தவறு. ஓகேவா? எஸ். ஸோ இப்போ ஒரு 3 போட்டுக்கலாம். ஓகே. எஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், இப்போ இந்த சைடில் உள்ளதையும் அப்படி இங்கே உள்ளதையும் அப்படியே பிரிக்கிறோமா? அவ்வளோதானே. இதுக்கு மேலே எதாவது சுருக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் அப்படியே தான் அதை தான் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு 2, 4. ஓகேவா? ஸோ 2, 4 இருங்க வரேன். ஸோ உங்களுக்கு வேறு கலர் போட்டு காமிச்சா தெரிஞ்சோம். 2, 4. ஓகேவா? 3, 12. ஓகேவா? இதுவெல்லாம் வந்து 12 இருக்குது. ஓகே. 12, 3 எத்தனை? 12, 3, 11, 33. 12, 3 வந்து 36. ஓகேவா? ஸோ 36. 36ஓட 2 கூட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 72 கிடச்சிருமா? புரியுதுங்களா உங்களுக்கு? 72 கிடச்சிரும். 72 கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5, 72. இது வந்து பார்த்தீங்கன்னா 5. ஓகேவா? 72, 5 எத்தனை? 72, 5. ஓகேவா? ஸோ 2, 10, 7, 5, 35, 36. அப்போ 360 கிடச்சிருச்சா? ஸோ 360 நமக்கு 360ங்கிறது இந்த டோட்டலாக இந்த 9, 8, 10 மற்றும் 12 இதை வந்து பார்த்திங்கன்னா எல்சிஎம் பார்க்கும்போது நமக்கு கிடைச்சோம் இது நம்பர். ஓகேவா? ஸோ 310ங்கிறது. ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ரிமைண்டர் எவ்வளோ இதுகளுக்கானது 3 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த +3 இதை கூட சேர்த்துடலாமா? அப்போ 360 + 3ன்னு பார்த்திங்க அப்படின்னா 363 அப்படின்னு கிடைக்குமா? ஸோ அப்போ இதுதான், அதாவது அந்த 3 வந்து விட்டு குறைந்தபட்ச இதுன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த 363 தான். ஓகே. ஸோ அப்போ 363ங்கிறது தான் அதில் கரெக்டான ஆன்சர். 363ங்கிற ஆப்ஷன்ஸ் வந்துன்னா ஆப்ஷன் சியில் தான் இருக்குது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சிச்சுங்களா உங்களுக்கு? ஸோ நான் தெளிவாக தான் நடத்தியிருக்கேன். ஓகேவா? ஸோ எந்த ஒரு டவுட்டுமே இல்லாமல் உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் நடத்தியிருக்கேன். இதில் வந்து டவுட் இல்லை. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் இந்த 9, 8, 10 மற்றும் 12 வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் பார்த்தோம். ஓகேவா? ஸோ எல்சிஎம் பார்த்தோம். ஸோ அதை பார்த்துட்டு சைடில் வர்றதையும் அப்புறம் இது எல்லாத்தையும் வந்து பெருக்கும்பொழுது நமக்கு இந்த 360 கிடச்சிச்சு. ஸோ இந்த 360 தான் அப்புறம் இந்த 3 நம்பர் இந்த 4 நம்பருக்கான எல்சிஎம்மில் பார்த்து ஃபைனலாக கண்டுபிடிச்சது. இது கூட ரிமைண்டர்னு பார்த்திங்க அப்படின்னா 3ங்கிறது வந்து தான் இருந்துச்சு. ஓகே. ஒவ்வொரு கேஸுமே. ஸோ அதை வந்து இது கூட நம்ம வந்து ப்ளஸ் பண்ணோம். அப்போ 360 + 3 அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 363 அப்படின்னு கிடச்சிச்சு. இந்த 363 தான் அப்புறம் இதில் கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணி ஆப்ஷன் சியில் வந்து தான் கொடுத்துருந்தாங்க. அதுதான் வந்து வரும். ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா எ ரிங், அதாவது எ கோல்டு ரிங் இஸ் எ சோல்டு இன் rupees 70,500 ஆன் எ லாஸ் ஆஃப் 30%. ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த கோல்டு ரிங். ஓகேவா? அதாவது என்ன சொல்லிட்டாங்க புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஒரு கோல்டு ரிங், அதாவது ஒரு தங்க மோதிரத்தை வந்து 30% நஷ்டத்தில், அதாவது 17,500 ரூபாய்க்கு வந்து விற்கப்படுதான். அந்த தங்க மோதிரத்தோட விலை என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? ஒன்றுமே பிரச்சனை இல்லை.
ஈஸியாக நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த இதில் எவ்வளோ பெர்சன்ட், அதாவது 30% லாஸில். அப்போ 100ல் 30 போச்சு அப்படின்னா, 100ல் 30 போச்சு அப்படின்னா உங்களுக்கு 70% கிடைக்குமா? ஓகேவா? அந்த 70% அப்போ என்ன சொல்கிறேன் நான், 70%ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 17,500 அப்படின்னா, ஓகேவா? 17,500 அப்படின்னா இதில் 100%, ஓகேவா? ஸோ 100% அப்படிங்கிறது எவ்வளோ வரும் அப்படிங்கிறத இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 17,500 அப்படியே போட்டுங்க. 17,500 17,500 பை உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 70%, ஓகேவா? ஸோ 70 × 100, ஓகேவா? எஸ். எதுக்கு இந்த × 100 போகிறோம்? இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 100% என்னங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க போகிறோம், அதனால தான், ஓகேவா? எஸ். ஸோ இதை அடித்து கொடுத்துடலாமா? கண்டிப்பாக அடித்து கொடுக்கலாம். எப்படி அடித்து கொடுக்கலாம்? இங்கே ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அப்படி அடிச்சாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓரேல் 7, ஓகேவா? ஸோ ஓரேல் 7 175 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 25 வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கலாம், ஓகேவா? சாரி, ஆமாம் 27 போட்டோன்னா 25, ஓகேவா? ஸோ 25 வந்து பார்த்தீங்கன்னா 175 வரும். ஸோ இந்த ஒரு ஜீரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 200 மொத்தமாக அடிச்சிங்கன்னா 250 வந்து பார்த்தீங்கன்னா 1750 அப்படிங்கிறது வந்துடும், ஓகேவா? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ சில பேருக்கு இன்னும் டவுட் இருக்கும். அதாவது 25 7 என்னடா அதுவே குழப்பறானே, 7 5 35க்கு 5, ஓகேவா? ஸோ மீதம் 3 7 2 14 14 3 வந்து பார்த்தீங்கன்னா 17. உங்களுக்கு 175 கிடச்சிச்சா? ஸோ இங்கே ஒரு ஜீரோ இருந்துச்சு, இந்த ஜீரோ இதோட ஆட் பண்ணியாச்சு, அவ்வளோதான், ஓகேவா? ஸோ அப்போ ஒரேல 25 வந்து அதாவது 250 வந்து பார்த்தீங்கன்னா 1750 அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிச்சிருக்கோம், ஓகேவா? ஸோ இப்போ இங்கே 250 இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது 100 இருக்குது, ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பெருக்குனீங்கன்னா 250 × 100 அப்படிங்கிற மாதிரி இப்போ பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அதாவது 25,000 அப்படின்ட்டு கிடச்சிரும், ஓகேவா? ஸோ 25,000 அப்படின்னு கிடச்சிரும். அந்த 25,000 அப்படிங்கிறது தான் அது மாதிரி தான் இதில் கரெக்டான ஆன்சர், ஓகேவா? அப்போ அந்த 25,000 அப்படிங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏல இருக்க அந்த 25,000 அப்படிங்கிறது தான் இதில் கரெக்டான ஆன்சர், ஓகேவா? ஸோ புரிஞ்சா? எஸ். ஸோ இங்கே என்ன பண்ணாங்க, அதாவது என்ன கேட்டாங்க, என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸுங்கிறது ஒரு பெரிய விஷயமாகவே வந்து இருக்காது, ஓகேவா? ஸோ இந்த லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வேயில் கேட்பாங்க அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இதே மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இனிமேலும் இதே மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க, ஓகேவா? ஸோ அதனால் வந்து நீங்கள் மேக்ஸுக்கு வந்து பயப்பட வேணாம், சரிங்களா? ஸோ நம்மளோட கிளாஸஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து நம்மளோட சேனல் வீடியோஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைபும் பண்ண சொல்லுங்கள், ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ், ஓகே? ஸோ இதை வந்து மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ இங்கே 30% நஷ்டத்தில் 17,500 வந்து ஒரு மோதிரத்தை வைக்கிறாங்க. அந்த மோதிரத்தோட அசல் என்னங்கிறதான் கேட்குறான், ஓகேவா? ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 100ல் 30 போச்சு அப்படின்னா 70% அப்படிங்கிறதுக்கு தெரியும். அந்த 70% தான் அப்படின்னா 17,500 அப்படின்னா 100% எவ்வளோங்கிற கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த மோதிரத்தோட அமௌண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சிருமா நமக்கு? ஸோ அப்போ ரியல் அமௌண்ட் தெரிஞ்சிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிட்டேன், 17,500 பை 70, ஓகே? அது கீழே போட்டு × 100 போட்டாச்சு. ஸோ இதை வந்து அடிச்சு கொடுக்கும்போது ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு இலையில் 25 வந்து 175, அந்த ஒரு ஜீரோ இருந்ததுனால அதை ஆட் பண்ணி 250 அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாச்சு. ஸோ இந்த 250ஐயும் இந்த 100ஐயும் பெருக்கும்போது நமக்கு வந்து டோட்டலாக 25,000 அப்படிங்கிறது கிடச்சிச்சு. ஸோ இந்த 25,000 அப்படிங்கிறது தான் இந்த தங்க மோதிரத்தினுடைய விலையாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, ஓகேவா? ஸோ எதுவும் டவுட் இல்லைல்ல? எஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடியது என்னது, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது கொஸ்டின் அடுத்த கொஸ்டின், ஓகே? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் கேன் டூ எ பிஷாப் ஒர்க், அதாவது எக்ஸுங்கிறவன் ஒரு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா 14 நாளில் வந்து முடிக்கிறான், ஓகேவா? ஸோ அதே வேலையை வந்து பார்த்தீங்கன்னா ஒய் வந்து 40% மோர் எஃபிஷியன்சியில் இருக்கான். அதாவது எக்ஸ் வந்து ஒரு வேலையை 14 வேலை முடிச்சிடான். அதாவது அங்கே வேலை பார்க்குற ஒய்ங்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா 40%, அதாவது 40% வந்து பார்த்தீங்கன்னா அதிக எஃபிஷியன்சியோட வேலை இருக்கிறவனா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறான் அப்படிங்கிற மட்டும் சொல்கிறாங்க. இன்னும் ஹவு மெனி டேஸ் வில் ஒய் அலான் தி சேம் ஒர்க், அதாவது எக்ஸுங்கிறவன் எவ்வளோ நாளில் வேலை பார்த்து அந்த ஒரு வேலை எவ்வளோ நாளில் வேலை பார்த்து முடிக்கிறான் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க, ஓகேவா? ஸோ அது டேஸில் கொடுத்துட்டாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்யை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் வேலை பார்த்தாங்கிறத சொல்லாமல் ஒய் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸை விட வந்து பார்த்தீங்கன்னா 40% வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அதாவது எஃபிஷியன்சி திறமையானவன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கேன் பெர்சன்டேஜில் மட்டும். ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணோம்னா எக்ஸு வேலை பார்த்துருக்கிறதையும் வச்சு அதே மாதிரி ஒய்யோட எஃபிஷியன்சியும் ரெண்டையும் வச்சு மட்டும்தான் வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒய் எவ்வளோ நாளாக அந்த வேலையை வந்து செஞ்சு முடிச்சிருப்பான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும், ஓகேவா? எஸ். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கணக்குக்குள்ளே போயிடலாம், ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து எக்ஸு ஒய், ஓகேவா? ஸோ எக்ஸு ஒய் அப்படிங்கிறது தான் ரெண்டு தானே கான்செப்ட், ஓகேவா? ஸோ எக்ஸு ஒய் அப்படிங்கிறது ரெண்டு தான் கான்செப்ட். ஸோ அதில் நம்ம எக்ஸு போட்டுக்கிறோங்க, இது ஒய் போட்டுக்கோங்க, ஓகேவா? ஸோ தள்ளி கூட போட்டுக்கலாம், எக்ஸு இங்கே ஒய், ஓகேவா? எஸ். ஸோ இப்போ எக்ஸுங்கிற வந்து பார்த்தீங்கன்னா 100% வச்சுங்க, ஓகேவா? ஸோ 100%. ஏன் 100%னா இவன் வந்து ஒய்ங்கிற வந்து பார்த்தீங்கன்னா அந்த 100% இருக்கிறவனோட அதிகமாக தானே வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுதான், ஓகேவா? ஸோ அப்போ இங்கே
ஒய்ங்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா 40% மோர் எஃபிஷியன்சின்னு சொல்லிட்டாங்க. அப்போ மோர் எஃபிஷியன்சினா 100 விட 40 கூட அப்படின்னா 140ன்னு போட்டுக்கலாமா? ஓகே, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ எதுக்கு 100 போட்டோம், எதுக்கு 140 போட்டோம் அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை அடிச்சு கொடுத்துடலாம். எப்படி அடிச்சு கொடுக்கலாம்? இங்கே ஒரு 0 இருக்கானா? ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது. ஓகேவா? ஸோ மிச்சம் இங்கே என்ன இருக்குது? 10, 2 10, இது வந்து 7 2 14. ஓகேவா? ஸோ அவ்வளோதானே. இப்போ 7 5 அப்படிங்கிறது நமக்கு தனித்தனியாக கிடச்சிருக்கு. எக்ஸு 5 ஒய் 7 அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி மாற்றி எழுதிக்கலாம் ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு. ஸோ இப்போ 7 5 இங்கிட்டு மாற்றி எழுதுனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா எக்ஸுங்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா 14 நாளில் வந்து வேலை முடிச்சுன்னு சொன்னாங்களா. அப்போ இது இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல இந்த 7 5 அப்படிங்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி. ஓகேவா? ஸோ எஃபிஷியன்சினா திறமை. ஓகேவா? ஸோ ஒரு நாள் அதாவது எக்ஸுங்கிறவன் ஒரு நாளைக்கு 7 வேலை பார்க்குறேன். ஓகேவா? ஸோ புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு நாளைக்கு 7 வேலை பார்க்குறேன் அப்படின்னா சாரி, ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 இதுவும் அவனோட எஃபிஷியன்சி 7, அதே இது 5 7 ஒர்க்கை பார்க்குறேன். அதே மாதிரி ஒய்ங்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கணும். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ இங்கே எக்ஸுங்கிறவன் 14 டேஸ். ஓகேவா? ஸோ அப்போ 7 கூட எதை பெருக்குனா, அதாவது 7 கூட எதை பெருக்குனா நமக்கு வந்து 14 கிடைக்கும். ஓகேவா? ஸோ 7 கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு 2 பண்ணால் வந்துன்னா 14 கிடைக்கும். அதே மாதிரி இப்போ 5 கூட நீங்கள் இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 5 கூட இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா 10 கிடைக்கும். எதுக்குடா இந்த இன்ட்டு 2 பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது அவனோட எஃபிஷியன்சியை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் எத்தனை நாளில் முடிஞ்சிருக்கான் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன், இந்த 7 வச்சு 7 அவன் ஒரு இது 7 பார்க்குறேன் அப்படின்னா அதோட இன்ட்டு 2 பண்ணோம் அப்படின்னா அவன் அதாவது எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை பண்ணி முடிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட அந்த 14 டேஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருமா? புரியுதுங்களா உங்களுக்கு? அதே மாதிரி இப்போது அங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கியிருக்காங்களோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அதாவது 7ங்கிறது எக்ஸ். ஓகேவா? ஸோ அதை புரிஞ்சுக்கிறங்க. நான் என்னடா திரும்ப அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற குழப்பம் அடையாமல். ஏன்னா இங்கே 7 5 அப்படிங்கிற மாற்றி இருந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு குழப்பம் அடையலாம். அதனால தான் சொல்கிறேன். ஸோ இப்போ மேலே எதனால் பெருக்கினாலும் அதே இதை வந்து பார்த்தீங்கன்னா கீழே அந்த 5ஓட வந்து நான் பெருக்கினேன். அப்படி பெருக்கும்பொழுது 2 10 அப்படிங்கிறது கிடச்சிச்சு. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒய்யோட அதாவது ஒய் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு வந்து பார்த்தா 10 நாள் வந்து பார்த்தா முடிச்சிருப்பான். ஓகேவா? என்னடா அது மேலே இருக்கேன் 14 நாள் கீழே இருக்கேன் 10 நாள் அப்படின்னா இதுதான். அதாவது அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்களே ஒய்ங்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸை விட வந்து பார்த்தீங்கன்னா 40% வந்து பார்த்தீங்கன்னா மோர் எஃபிஷியன்சி அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா அதிக திறன் படைச்சோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான். அப்போ இவங்க 2 பேருக்கு உள்ள டிஃப்ரெண்ட் இதுதான். ஓகேவா? ஸோ எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையை 14 நாளில் முடிச்சிருந்துருக்கான். அதே இது ஒய் வந்து பார்த்தீங்கன்னா இதே வேலையை வந்து பார்த்தீங்கன்னா 10 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்போ இதில் 10 நாளுங்கிறது தான் அப்படின்னா இதில் கரெக்டான ஆன்சர். அந்த 10 நாளுங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் டியில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து 14 நாள் வேலை பார்க்குறான். ஓகேவா? ஸோ அதேமாதிரி ஒய்ங்கிற வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் வேலை பார்க்குறான்னு தெரியல. அதே வேலையை தான் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒய்யோட எஃபிஷியன்சி மட்டும் பெர்சன்டேஜில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ எக்ஸ் 100 அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒய்ங்கிற 140 சொல்லலாம். ஏன்னா 40% எஃபிஷியன்சியான இல்லை, அதனால தான். ஸோ அப்போ இது வந்து ஒரு 0 அடிச்சுட்டு மிச்சம் 10 இங்கே 14 இருந்துச்சு 2 10 7 2 14 அப்படிங்கிற கொண்டு வந்துட்டு ஸோ இது ரெண்டே வந்து நம்ம அப்படியே மாற்றிக்கிட்டோம். ஸோ ஓகேவா? ஏன்னா இப்போ 7 கூட 2 பேருக்குனா மட்டும்தான் வந்து 14 அப்படிங்கிற நம்பர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அதே மாதிரி 5 கூட இப்போ 2 ஏன் போட்டோம் அப்படின்னா 2 பேர் வேலை பார்க்குறாங்களா அதுதான். ஓகேவா? ஸோ அதை புரிஞ்சுக்கிறங்க. ஸோ அதே மாதிரி அடுத்து வந்து 5 அப்போ 5 கூட எதை பெருக்கணும் அப்படின்னா 2 2 10 அப்படிங்கிற கிடைக்குது. அப்போ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது கரெக்டாக வந்துன்னா 10 அப்படிங்கிற வந்துச்சு. ஓகேவா? ஸோ இதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் டவுட் எது இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் என்ன பாருங்கள். அப்படின்னு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா. ஓகேவா? ஸோ ஏரியா அப்படிங்கிற ஒரு டாப்பிக்லேருந்து கேட்கப்படக்கூடியது. என்னடா அது இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் நீங்கள் சொல்லி தரல, டக்குன்னு இப்போ வந்து இந்த டாப்பிக்கில் போய் அப்படிங்கிற யோசிக்காதீங்க. ஸோ இனிமேல் வந்து பார்த்தா நம்ம போய் தான் ஆகணும். ஓகேவா? ஸோ ஏன்னா எக்ஸாமினேஷன்ஸில் இதுலேருந்து அதாவது ஏரியா டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அடுத்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தா கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு டாபிக் அதாவது இந்த மென்சுரேஷன் இந்த மாதிரி டாபிக்ஸ் இதெல்லாம் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வச்சு வந்து கண்டிப்பாக எப்படி கொஸ்டின்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறத வச்சு நான் சொல்லி தர போகிறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ நிறைய பேர் பார்க்குறீங்க பட் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அப்போ தான் வந்து எனக்கும் ஜஸ்ட் சின்னதாக ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும், கூடுதலாக ஒரு வீடியோஸ் கொடுக்குறதுக்கும் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கொஸ்டின்ஸ் இந்த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஈஸ் ஓகேவா 360 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே. ஸோ 2ங்கிறது ஸ்கொயருங்கிற கீழே போட்டாச்சு. ஓகேவா? ஸோ எடிட்டில் போயிடுச்சா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்ட் த ரேஷியோ ஆஃப் தி லென்த் அண்ட் பிரெத்
இஸ் 11:9. ஃபைண்ட் த பெரிமீட்டர். ஓகே, ஸோ பெரிமீட்டர் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு செவ்வகத்தோட பரப்பளவு வந்து கொடுத்துருக்காங்க. அதான் வந்து இந்த 396 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. அதோட நீளம் அகலம் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் வந்து விகிதத்தில் கொடுத்துருக்காங்க. நீள அகலத்தை வந்து சென்டிமீட்டர்ஸில் கொடுக்காம அது விகிதத்தில் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவ்வகத்தோட பரப்பளவை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அந்த சுற்றளவு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ பெரிமீட்டர்னா சுற்றளவு தானே. எஸ், சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். ஓகே, ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ எல்என்பி அதாவது லென்த்து பெர்த் அப்படிங்கிறது நமக்கு ரேஷியோவில் இருக்குது. அப்போ லென்த்து இங்கே பெர்த். ஓகே, ஸோ ரேஷியோவில் கொடுத்தது என்னது இங்கே 11. அப்போ 11 வந்து பார்த்தா 11 எக்ஸ்னு வச்சுக்கலாமா, 11 எக்ஸு. அதே மாதிரி வந்து பெர்த் வந்து 9, அப்போ 9 எக்ஸ்னு வச்சுக்கலாமா. எஸ். ஸோ இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், இதை ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. ஓகே, ஸோ ஈக்குவல்ட்டுன்னு போட்டு இதை வந்து எவ்வளோ பரப்பளவு சொன்னாங்க, 396 தானே, 396. ஓகேவா, 396. இப்போ இதை வச்சு தான் நம்ம அடுத்த நகர்வே வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாதுங்க. இதை வந்து அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். என்னடா சொல்கிறேன் அடிச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இப்போது இங்கே 11 இருக்கா, ஒரு 11 11 36 11 வந்துன்னா உங்களுக்கு 36 11 வந்துன்னா 396. ஓகேவா, ஸோ அப்போ இங்கே 9 இருக்குது, 9 9 4 36. ஓகேவா, ஸோ 4 36 ஆச்சா. ஸோ இப்போ என்னாச்சு, இப்போ அதாவது இங்கே ஒரு எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு சொல்லலாமா, எக்ஸ் ஸ்கொயர்டு. ஓகேவா, இங்கே போட்டுருக்கு எக்ஸ், சரி இங்கே போட்டுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இங்கே 4 வந்துருமா. எஸ். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு 4 அப்படின்னு வந்துருச்சுன்னா இப்போ எக்ஸுங்கிறது என்ன, எக்ஸ் ஸ்கொயர்டு 4, எக்ஸுங்கிறது அதாவது எக்ஸ் ஸ்கொயர்டு 4 அப்படின்னா எக்ஸுங்கிறது 2ன்னு சொல்லலாமா, புரியுதுங்களா உங்களுக்கு. அப்போ 4ங்கிறது 2ஓட ஸ்கொயர் தானே, அதனால தான் எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா, புரிஞ்சிச்சா. நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, இப்படி தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ எக்ஸுங்கிறது 2 கண்டுபிடிச்சோம். இப்போ வந்து அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2L + P அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ஃபார்முலா. ஓகேவா, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த LB அப்படிங்கிறது இந்த எக்ஸுங்கிறத 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயே ஆட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 11 9 இருக்குல்ல, 11 × 2. ஓகேவா, 22. அதே மாதிரி 9 இருக்குது அப்படின்னா 9 × 2 ஈக்குவல் டு 18. ஓகேவா, ஸோ இது தனியாக இருக்கட்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை வந்து நம்ம அடுத்து பார்க்குறதுல பார்ப்போம். ஓகேவா, எஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபார்முலா என்ன, 2L + B. ஓகே, ஸோ 2L + B அப்படிங்கிறதான். ஸோ இப்போ 2ங்கிறது அப்படியே வெளியே வச்சுக்கிறோங்க. எல்லுங்கிறது என்ன, இதுதான் எல். ஓகே, ஸோ இந்த 22 தான் இல்லை. இப்போ 22 அடுத்து ப்ளஸ்ஸு பிங்கிறது என்னென்னா 18. ஓகேவா, ஸோ நம்ம இங்கே பார்த்தோம்ல இந்த 18 தான் இங்கே பி. ஓகேவா, ஸோ இப்போ இது 2 கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், 22. அதாவது 22ஓட இதை கூட்டுங்க, 22ஐயும் 18ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா இந்த சைடில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா டக்குன்னு சைடில் போட்டு கூட்டிடணுங்க, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. 8 2 10 மேலே 1. ஓகேவா, ஸோ இப்போ 2 2 4. ஓகேவா, ஸோ 40. இப்போ இதோட டோட்டல் இது வந்து 40ன்னு வச்சுக்கோங்களே. ஓகேவா, ஸோ இதோட கூட்டுதல் வந்து 40 அப்படின்னா இதை வந்து இது கூட பெருக்குங்க. அப்போ 4 8. ஓகேவா, ஸோ அப்போ 80. ஓகேவா, 80. ஓகேவா, ஸோ 80 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் வந்து இதில் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, புரிஞ்சுங்களா உங்களுக்கு. ஸோ நான் சொல்லி தந்தது உங்களுக்கு புரிஞ்சுச்சா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ 80 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது இதில் கரெக்டான ஆன்சர். அப்போ 80 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குது, 80 சென்டிமீட்டர் வந்து ஆப்ஷன் ஏல தான் வந்து இருக்குது. ஸோ இப்போ கரெக்டான ஆன்சருமே வந்து இந்த 80 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான். ஓகேவா, ஸோ நான் ரொம்ப தெளிவாக சொல்லி தந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட முடியாது, நான் வந்து தெளிவாக சொல்லி தந்திருக்கேன். ஸோ ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சு என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லி தந்தது புரியுது, உங்களுக்கு அது புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுவே வந்து பெஸ்ட்டு தான். ஓகேவா, ஸோ அப்போ இதில் அதாவது செவ்வகத்தின் பரப்பளவு கொடுத்துருந்தாங்க 396 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு, அதோட நீளம் அகலத்தை வந்து விகிதத்தில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த செவ்வகத்துடைய சுற்றளவு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஓகேவா, ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த எல்என்பி அதாவது லென்த்து பெர்த் அப்படிங்கிறத வந்து நம்ம ரேஷியோவில் இருக்கிறத எடுத்து அதை வந்து அடிச்சு கொடுத்து ஃபைனலாக வந்து அதோட இது எக்ஸ்என் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சி 2ன்னு கண்டுபிடிச்சோம். ஸோ ஃபைனலாக வந்து அதுக்கப்புறம் சைடில் வந்து நம்ம 11 × 2 அதாவது எக்ஸோட மதிப்பு தெரிஞ்சதுனால அதை வந்து ஆட் பண்ணி அந்த லென்த்து பெர்த்து வந்து நம்பரில் வந்து கன்வெர்ட் பண்ணோம். ஓகேவா, ஸோ அதை இந்த 22ங்கிறது லென்த்து வந்து நம்பர்லையும், இந்த 18ங்கிறது பெர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ்லேயும் வந்து எடுத்துருக்கோம். அதாவது ரேஷியோவிலேருந்து வந்து நம்பர்ஸில் சென்டிமீட்டர்ஸில் வந்து எடுத்திருக்கோம். ஓகேவா, அதுதான். ஓகேவா, ஸோ என்னடா அதிகமாக வாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 11 × 2 அப்படி மாதிரி போட்டு பெருக்கி அது மாதிரி 9 × 2ன்னு போட்டு 18 கொண்டாந்துருக்கானே அப்படி மாதிரி யோசிக்காதீங்க. எக்ஸை கண்டுபிடிச்சி தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குல்ல ரேஷியோ கொடுத்துருந்தாங்களா அது கூட வந்து நம்ம பெருக்கி இந்த
நீள அகலத்தை வந்து எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம ஃபார்முலாவுக்குள்ளே போனோம். ஓகேவா? ஸோ 2L/B அப்படிங்கிறதுக்குள்ள வந்து ஆட் பண்ணி ஃபைனலாக ஆன்சரும் கொண்டு வந்தோம். இந்த 80 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சராக தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் டவுட் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள். அப்படியும் டவுட் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து இந்த கொஸ்டினுக்கு என்னடா ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி உரிமையோட கேளுங்க. ஸோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேவா? ஸோ நான் முன்னாடியிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தா மட்டும் பார்த்தாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அவங்களோட சேர்ந்து படிக்கணும். ஸோ எல்லாரும் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் சேர்ந்து இதாக க்ரோ ஆகுங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? எஸ். ஸோ தேங்க்யூ கைஸ்.